வெல்கம் டு ரேவ்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. இந்த கிரேவி அடிப்பொலி டேஸ்டில் இருக்கும். சாதத்தோட, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட ஒரு 6 தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமான தீயில வேக வச்சு திறந்து பார்க்குற போது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பச்சை வாடை போகிற அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை பால் எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைகளை வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை கீரல் போட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் மீடியமான தீயில வேக விடுங்க. இப்போ திறந்து பார்க்கக்குள்ள நம்மளோட அடிப்பொலி டேஸ்டில் இருக்கிற முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.